நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அலைடு சப்ஜெக்டாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் நியூமரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதை டெய்லர் சீரிஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? யூஸிங் டெய்லர் சீரிஸ் மெத்தட் ஃபைண்ட் y of 1.1 given y dash equal to x plus y of 1 equal to 0. கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம். இந்த இனிஷியல் கண்டிஷன் இருக்குது பாருங்கள், அதில் இந்த 1 வந்து எக்ஸ் நாட் அப்படின்னும் இந்த 0வை ஒய் நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் y of 1.1 அதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இந்த 1.1 x1 அப்படின்னும் y1 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டெய்லர் சீரிஸ்க்கான ஃபார்முலா, அதாவது y1 equal to y0 plus h by 1 factorial y0 dash plus h square by 2 factorial into y0 double dash plus h cube by 3 factorial into y0 triple dash plus h power 4 divided by 4 factorial y0 power 4. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில் நீங்கள் தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். இதுவே நமக்கு 4 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு அக்யூரஸியான ஆன்சரை கொடுக்கும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபோர்த் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் டேர்ம் வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ் நாட்னோட வேல்யூ 1, ஒய் நாட்னோட வேல்யூ 0. நமக்கு கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதிலிருந்து நம்ம ஒய் நாட் டேஷ் எழுதணும் அப்படின்னோம்னாக்கா எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய் நாட் அப்படின்னு எழுத முடியும். அதில் எக்ஸ் நாட் ஒய் நாட்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் நாட் டேஷ்னோட வேல்யூ 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுவே ஒய் டபுள் டேஷ், அதாவது இதை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1, ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஒய் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒய் நாட் டபுள் டேஷ் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் ஒய் நாட் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ஒய் நாட் டேஷனோட வேல்யூ இங்கேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய் நாட் டபுள் டேஷனோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஒய் ட்ரிபிள் டேஷ், அதாவது இந்த டேர்மை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. அடுத்ததாக இருக்கிறது ஒய் டேஷ், அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டேஷ். அப்போது ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு ஒய் நாட் டபுள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒய் நாட் டபுள் டேஷனோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நம்பர் தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 2. இதே மாதிரி தான் ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை எக்ஸ் பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஒய் ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு இங்கே கிடைக்கிது. அதாவது ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் அட் எக்ஸ் அட் நாட். ஓகே, இப்போது ஒய் நாட் பவர் 4 அதனோட வேல்யூமே 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹெச்னோட வேல்யூ என்ன அப்படின்னா x1 மைனஸ் எக்ஸ் நாட். நமக்கு x1 எக்ஸ் நாட்னோட வேல்யூ தெரியும், 1.1 மைனஸ் 1. அதனோட ஹெச்னோட வேல்யூ 0.1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த நம்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹச்சுக்கு பதிலாக 0.1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒய் நாட்னோட வேல்யூ 0, ஒய் நாட் டேஷ்னோட வேல்யூ 1, ஒய் நாட் டபுள் டேஷ்னோட வேல்யூ 2, ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ்னோட வேல்யூ 2. அப்புறம் ஒய் நாட் பவர் 4, அதாவது ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் அட்டு எக்ஸ் நாட் அதனோட வேல்யூமே 2. இப்போ இது ஒவ்வொரு டேர்மாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதே 0.1 தான் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 0.1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 0.01 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ அது ரெண்டுக்கும் 3 ஃபேக்டோரியலில் ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கும். அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் 3 மட்டும் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் 0.1 அதை க்யூப் பண்ணுங்கள்,
0.001 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே சேம் ப்ரொசீஜர் இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 4 ஃபேக்டோரியல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ டினாமினேட்டரில் 3 4 ப்ராடக்டில் இருக்கும், அதனோட வேல்யூ 12. நியூமரேட்டரில் 0.1 பவர் 4 இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா 0.0001 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒவ்வொரு டேர்மாக இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு y1 வேல்யூ 0.1103083 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம 5 டெசிமல் பிளேஸஸ் கரெக்ஷனுக்கு ஆன்சர் எழுதியிருக்கிறோம். y1 = 0.11031 அப்படின்னு எழுதுகிறோம். ஆக்சுவலாக y1 கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இதே கொஷினில் 1.2 கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 1.2 x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ y2 வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? y2 = y1 + h/1 factorial y1 dash plus h² / 2 factorial y1 double dash plus h³ / 3 factorial y1 triple dash plus h⁴/4 factorial y1 power 4 plus and so on அப்படின்னு எழுதுகிறோம். சரி, இங்கே x1 வேல்யூ 1.1, y1 வேல்யூ நாம் ஜஸ்ட் நோ கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது 4 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு நான் எடுத்துருக்கிறேன் 0.1103 அப்படின்னு. அப்போ y dash இது கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதிலிருந்து y1 dash எழுதுனீங்கன்னா என்ன எழுதுவீங்க? x1 + y1 அப்படின்னு எழுதுவீங்க. அதில் x1க்கும் y1க்கும் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.2103 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் y1 dash வேல்யூ. அடுத்ததாக y டபுள் டேஷ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதிலிருந்து நம்ம y1 டபுள் டேஷ் எழுதுகிறோம். அதனோட வேல்யூ 1 + y1 dash. y1 dash வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிட இந்த நம்பர். அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிங்க 2.2103 அப்படிங்கிறது தான் y1 டபுள் டேஷ் வேல்யூ. அடுத்ததா y ட்ரிபிள் டேஷ் which is equal to y டபுள் டேஷ். அப்போது y டபுள் டேஷ்க்கு என்ன வேல்யூ வந்தது அதுவே தான் y ட்ரிபிள் டேஷ்க்கும் y1 ட்ரிபிள் டேஷ்க்கும். அதே மாதிரி 4th ஆர்டர் டெரிவேட்டிவ் அட் x1 அதனோட வேல்யூமே 2.2103 தான். சரி, இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த டெய்லர் சீரீஸ்க்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஹச்சுக்கு பதிலாக 0.1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். y1 வேல்யூ y1 dash, y1 double dash, y1 triple dash, y1 power 4 இது எல்லாத்தையும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டேர்மாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிப்போம். லாஸ்ட் டேர்ம் என்ன இருந்ததோ அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். அதில் இந்த டேர்ம் அப்படியே எழுதிப்போம். இதை ஜஸ்ட் இந்த 0.1 இங்கே உள்ள ஒன்று மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 0.1 இருக்குல்லையா அதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 6 அப்படின்னும் இந்த 0.1 க்யூப் பண்ணியும் இங்கே எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல 0.1 பவர் 4 எடுத்து ஆன்சர் எழுதியிருக்கிறோம். இந்த 4 ஃபேக்டோரியலை 24 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதாவது இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்க இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 0.01 2.2103 அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு 2ஆல் வகுத்துக்குங்க, உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி தான் அடுத்த 2 டேர்மும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிங்க, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 6ஆல் வகுத்துட்டு எழுதுனீங்கன்னா 0.00037 அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.00001 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு y2 வேல்யூ என்ன அப்படின்னு கிடைக்குது 0.24276 அப்படின்னு கிடைச்சிருக்கு. y of 1.2 = y2 = 0.24276. இது உங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்குறேன். y dash = x + y அதே ஈக்குவேஷன் தான், பட் இனிஷியல் கண்டிஷன் வேறு. y of 0 = 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். x = 0.1 அப்படிங்கும்போது x = 0.2 அப்படிங்கும்போது y வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
அதுக்கான ஆன்சருமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்களாகவே சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.